ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, அடுத்தது நாங்கள் இலங்கையில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம். அங்கே நூருலியான்ற இடம். இது ஃபுல்லாகவே நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஆனால் ஹேர்பின் பெண்டுகள் ரொம்ப குறைவு. இது ஃபுல்லாகவே ரொம்ப ரம்மியமாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே ரோடுங்கள்லாம் நல்லா அருமையாக போட்டிருந்தாங்க. இது டூரிஸ்ட் பிளேஸ்னால மிகவும் முக்கியத்துவமாக கொடுத்துருந்தாங்க. சுற்றி பார்க்கவும் அவ்வளோ அருமையாக இருந்தது. நாங்கள் ஈவினிங் டைம் போனோம். பாருங்கள், இது ஃபுல்லாக ரப்பர் தோட்டம். இலங்கையில் ரப்பர் ஏற்றுமதியும் செய்கிறாங்க, ரப்பரும் தயாரிக்கிறாங்க. அங்கே சீத்தம்மா அம்மாவின் கோயில் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது ராவணன் சீத்தையை அபகரித்து கொண்டு இந்த மலையில் மேலே வைத்திருந்தானாம். அதை பற்றி தான் இந்த கோயிலில் மிகவும் அருமையாக இருந்தது. சீத்தம்மாள் கோயில்னவே சொல்கிறாங்க. இங்கே அருவி இருக்குது பாருங்களேன். இந்த அருவி வற்றவே வற்றாதான், வெயில் காலமும் வற்றாதான் செய்யாதான். இது அசோகவனம்னு சொல்கிறாங்க. அசோகவனத்தில் ராவணன் அபகரித்து கொண்டு இந்த இடத்துல வைத்தது இந்த அருவி தான். சீத்தம்மா குளித்து ஆறாமற இங்கே தான் இருந்து தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அருவியில் குளித்தா பாபங்கள்லாம் போகும். இந்த 18 படி இருக்குது. இந்த 18 படியும் இறங்கி விரதம் இருந்து குளித்து விரதத்தையும் இது பண்ணுவார். இது ஃபுல்லாகவே அசோகவனம் தாங்க, சுற்றியும் அசோகவனம். இப்போ இங்கே வர்றது தான் ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து கால் பதித்த இடம். அதனால் அவரோட கால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவர் இந்த இடத்துல நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டா அவ்வளோ இதாக இருக்கும். இது கணையாளி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தை இந்த ஆஞ்சநேயர் பாதத்தை நம்ம நினைத்து இறைவனை கும்பிட்டால் எல்லா வரமும் கிடைக்கும், பாவங்கள் நீங்கிவிடும். இந்த அருவியில் குளித்தால் பாவங்கள் நீங்கி புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்றெல்லாம் ஐதீகம் சொல்கிறாங்க. நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றியும் அவ்வளோ அருமையாக இருக்குது. மலையின் மேல் இல்லாமல் மலைப்பகுதியில் கீழே இருக்கிறது. ஒரு 10-20 படி இறங்கி போய் கும்பிடணும். இதுதான் என்ட்ரன்ஸு. ஆஞ்சநேயருக்குனவே தனியாக இருக்குது பாருங்கள். இந்த கோயில் சுயம்பா வந்ததான். ராமர், லக்ஷ்மணன், விபீஷணன், சுக்ரீவன் எல்லாமே இந்த இதில் இருக்காங்க. இது மூலவர் ராமர், சீத்தை, ஆஞ்சநேயர் தான் இது மூலவர். இது சுயம்புவாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளேலாம் அனுமதி இல்லை கேமராவை, அதனால் இது வெளியே தான் சுற்றி எடுத்தோம். இது கணையாளி கொடுத்த இடம் அப்படின்னு அதுக்கோசரம் ஐதீகமாக அந்த சிலையை வைத்திருக்காங்க. சுற்றியுமே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது டெம்பரேச்சர் 10 டிகிரி இருந்தது. இரவு நேரம் ஆகிக்கொண்டே இருப்பதால் கோயிலை சுற்றியும் விளக்குகள் எரியப்பட்டு இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது. கோபுரம், அந்த காலத்தில் கட்டின கோபுரம். இங்கே தான் 11 மாதம் சீத்தம்மாள் இருந்து தவவாசம் பண்ண இடம் அப்படிங்கிறாங்க. ராவணன் அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போகும்போது நான் போக மாட்டேன், நான் தவசு கோலத்தில் தான் இருக்கிறேன், அதனால் நான் இந்த மாதிரி வனப்பகுதியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவொடனே இந்த அசோகவனத்தில் கொண்டு வைத்திருப்பாராம் ராவணன். 9 மாதம் இங்கே தான் தங்கி சீத்தம்மாள் இருந்தாங்களாம். பாருங்களா, அவ்வளோ இந்த தண்ணியெல்லாம் அப்படியே பளிங்கி மாதிரி இருக்கும். இது அடி, அதாவது 20 அடி 30 அடி கீழே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க. ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான இருக்குது. இது பாருங்கள், எல்லாரும் கும்பிட்டுட்டு இது பண்ணுறாங்க. இது கதைகள் கூட இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே இருக்க கைடுங்க இந்த கதைகளை பற்றி தான் சொல்கிறாங்க. சீத்தம்மாள் கும்பிட்ட இடம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இவர் இங்கே
அதாவது இந்தியாவின் வம்சாவளிகள் வந்து இந்த கோயிலில் வந்து விரதம் இருந்து, அதாவது மார்கழி 1லிருந்து தை 1ஆம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து இவங்க வந்து இறைவனுக்கு வந்து படைச்சு பொங்கலிட்டு எல்லாமே கும்பிடுவாங்க அப்படின்னு இங்கே ஐதீகம் சொல்கிறாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இதன் கீழே தான் 20 படி கீழே இறங்கி போனால் தான் கோயிலோட சீத்தம்மாள் இருக்குது. சுயம்புவாக வந்தது, அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே விநாயகர் சிலையும் இருக்கிறது. சீத்தம்மாரை வேண்டிக் கொண்டு காயினை கட்டி கோயிலுக்கு இடுறாங்க. அந்த கோயிலில் வந்து வேண்டுதலும் செய்கிறாங்க. வேண்டுதல் முடிஞ்சவுடனே தங்கள் வசதிக்கேற்ப இந்த கோயிலுக்கு டொனேஷன் மாதிரியும் கொடுக்குறாங்க. எதுவும் நடக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து எல்லாமே தமிழில் தான் இருக்காங்க. இந்த இங்கே நிறைய தேயிலை எஸ்டேட் இருக்குது. இந்த தேயிலை எஸ்டேட்டை சுற்றியுமே தமிழர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்க வந்து கும்பிடுறாங்க. ஸ்ரீராம நவமி, ஆஞ்சநேயர் ஜெயந்தி அந்த டயத்துலலாம் வந்து கூட்டங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. இது அதாவது சுந்தரகாண்டத்தில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தரகாண்டத்தில் இருக்கிற இது பாருங்கள், இது பூரா அசோகவனம் தான். சுந்தரகாண்டம் படித்தவங்களுக்கு ரொம்ப அருமையாக தெரியும். ஆஞ்சநேயரை பற்றி அவ்வளோ வர்ணித்து இந்த இடத்தை பற்றிலாம் அவ்வளோ அருமையாக சொல்லுவாங்க. ஆஞ்சநேயரோட அழகை பற்றியும் அவரோட புஜ பலத்தை பற்றியெல்லாம் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயரை பற்றியும் சீத்தம்மாளின் பார்த்து கணையாளியின் கொடுத்து வந்த வரைக்கும் சுந்தரகாண்டத்தில் வரும். அதே போல் அவர் சுற்றியும் பார்த்துட்டு இரவு நேரத்தில் தான் இங்கே வந்து தேடுவாராம். காலையிலலாம் அவர் வந்து சின்னதாக ஆஞ்சநேயர் ஆயிடுவாராம். இரவு நேரத்தை தான் சீத்தம்மாளை தேடுவாராம். இலங்கையை சுற்றி தேடும்போது அரண்மனைகளும் அது எல்லாமே அரண்மனையும் அங்கே நாட்டு நடப்புகள்லாம் இருக்குமாம்மா, ஜனங்களை சுற்றி இருப்பாம்மா. அதனால் அவர் அந்த டயத்தில் போக மாட்டாராம். இரவு நேரத்தில் தான் வந்து சீத்தம்மாள் எங்கே இருக்காங்கன்னு தேடுவாங்களாம். ஒரு நாள் அரண்மனையில் தேடும்போது மண்டோதரி படுத்திருந்த இது இருக்காது, சீத்தம்மாள் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சீத்தம்மாளை பார்த்தது இல்லை. இது பாருங்க, அந்த மலை மேலே தான் ஏறி நின்று பார்ப்பாரம்மா. அந்த மலை மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க. பாருங்க, ஆஞ்சநேயர் மலை மாதிரியே கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மேலே ஏறி நின்று எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சான். சீத்தம்மாள் இருக்கிற இடம் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுதான். இங்கே போய் பார்த்தா சீத்தம்மாள் இருப்பாங்க, நம்ம போய் ராமர் கொடுத்த கணையாளியை கொடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். போய் பார்க்கும்போது அரக்கிகள் சுற்றியுமே உக்காந்துருப்பாராம். அதனால் போய் பேச முடியாது. இரவு நேரம் ஆகட்டும். இரவு ஆனவனே சீத்தம்மாளை போய் பார்த்து ராமன் கொடுத்ததையும் சொல்லிவிட்டு வந்தால் அழைத்து போகலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பார். பாருங்களேன், அந்த இரவு நேரத்தில் விளக்கிலேயே ஸ்ரீராம ஜபத்தை சொல்லிக்கொண்டே சீத்தம்மாள் இருப்பாராம். எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டும் செஞ்சு கொண்டும் எப்போது ராமர் வந்து ராமன் கூட்டிட்டு போவார்ன்னு நினைத்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் திடீரென்று ஹனுமன் சீத்தம்மாளிடம் விஸ்வரூப தரிசனம் தருகிறாராம். உடனே சீத்தம்மாள் பயந்துக்குவாங்களாம். ஆகா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்படியே கணையாளியை கொடுத்து ராமன் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு, என்னை தேடி வந்திருக்கதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வெத்தலை கொடியில பறித்து ஒரு வெத்தலையை கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறேன், நீ எப்பொழுதும் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று சீத்தம்மாள் சொல்லுகிறார். அதனால் தான் இந்த கோயிலில் ஆஞ்சநேயருக்கு எப்பயுமே வெற்றிலை மாலை சாத்தியிருப்பாங்களாம். நம்மளது வேண்டுதல் கூட இந்த வெற்றிலை மாலை கொண்டு போய் இந்த கோயிலில் போட்டுட்டு வந்தால் நிறைவு அடைகிறது என்று அந்த கோயிலில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பிடித்தது வெற்றிலை மாலை தான். இது 108 நம்மளது சக்திக்கு ஏற்றவாறு இங்கே பறித்து எடுத்துட்டு வந்து சுத்தமாக விரதம் இருந்து இந்த ஆஞ்சநேயருக்கு சாத்துவாங்களாம். இங்கே இருக்கிற ஐயருங்க எல்லாமே
தமிழ் மொழி சொல்லிட்டு இருக்காங்க, தமிழர்கள் தான் இருக்காங்க. இந்த இடம் பார்க்கலாம், அமைதியாகவும் இருக்குது, எந்த சத்தமும் இல்லாமல் போய் நின்று சாமி கும்பிட்டுட்டு வரலாம். சீத்தம்மாள் எவ்வளவு அமைதியாக இருந்தாங்களோ அதே போல தான் இருந்தாங்களாம். சுந்தரகாண்டத்தை இதை பற்றி, இலங்கையை பற்றி ரொம்ப அருமையாக போட்டிருப்பாங்க. பாருங்க, கணையாளியை கொடுத்த இடம் அந்த ஃபோட்டோ இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சவனே அனுமன் சீத்தம்மாள் இருக்கிற இடத்தை தவிர மற்ற இலங்கையை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தன் வாளில் நெருப்பு வைத்து எல்லா இடத்தையும் எரிச்சு விட்டுருவாராமா, சீத்தம்மாள் இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு. அதே போல் எரித்து விட்டுருப்பாராம். இப்போ கூட அந்த மண் இந்த மாதிரி கருப்பு கலர் மண்ணு தான் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி சாம்பல் நிறமாக இருக்கும். இந்த சாம்பல் வெயில் காலத்தில் மோந்து பார்த்தோன்னா இந்த மண்ணை வெயில் காலத்தை மோந்து பார்த்தா சாம்பல் வாசனை வரும் அப்படின்னு அங்கே இருக்கிற கோயில் தர்மகர்த்தாலாம் சொல்கிறாங்க. இந்த மண் பாருங்களேன், அப்படி பொழப்பொழன்னு இருக்கும். இன்னுமே அந்த கோயில் சுற்றியுமே அசோக மரம் ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ ஆஞ்சநேயர் தன் வாளால் நெருப்பை வைத்து எரிக்க விட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீத்தம்மாள் இருக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற சுற்றுப்புற மரங்களையெல்லாம் எரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அசோக மரம் நிறையா இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதே போல் இந்த இயற்கை வளத்தோடையும் கீழே தான் நான் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன், அவ்வளோ இதாக இருக்குது. அங்கே குரங்குகள் கூட நிறையா இருந்துகிட்டு இருக்குது. இது நாங்கள் மறுநாள் இருந்து சூரியன் உதயத்தை பார்த்தோம். சூரிய உதயம் கூட நல்லா அருமையாக தெரியுது. பிறகும் சூரிய உதயத்தை பார்த்த பிறகும் நாங்கள் கோயிலுக்கு சென்று சீத்தம்மாளை கும்பிட்டு வணங்கி வந்தோம். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். இலங்கையில் சீத்தம்மாள் கொண்டு வந்து ராமாயண இதிகாசத்தை போல் இருக்கிறது, பார்ப்பதற்கும் நல்ல அருமையாக பத்தமாக இருக்கிறது. இந்த கோயிலை சுற்றி வரவும் விசேஷ காலத்தில் கூட்டங்கள் நிறையாக இருக்கும், மற்ற நேரத்தில் கம்மியாக இருக்கும். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அங்கே சுற்றி இருக்கிற இந்திய வம்சாவளிகள் இங்கே சீத்தம்மாளை தரிசனம் பண்ணிட்டு ராமர் லக்ஷ்மணரையும் தரிசனம் பண்ணிட்டு விரதத்தை விட்டு அபிஷேகம் பண்ணி தான் கொண்டு வந்த பூ மாலைகளை எல்லாம் கோயிலுக்கு போட்டு சாத்தி விட்டு அவ்வளவு அருமையாக இருக்கும். வணக்கம்.